ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து தோசை தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு. அடிக்கடி தம்பி வந்து சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலைன்னு சண்டை போடுறாங்க. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடிக்கடி சாம்பார் வைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது, அவனுக்கு கூட சேர்ந்து நாமளும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கும் ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தொட்டுக்கிறது வந்து அப்பளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வச்சோம். அவன் வந்து சாம்பார் கேட்டால் கண்டிப்பாக அப்பளம் அவனுக்கு வைக்கணும், அதனால தான் அப்பளம் அவனுக்கு தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சண்டே வந்து அம்மா வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேரேஜுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அம்மா வரல. அதனால் வந்து மாமா போயிட்டு அம்மா வந்து அரிசிலாம் வாங்கி வச்சுருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அரிசிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா கருவாடு வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாமாவுக்கு வந்து கருவாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தம்பி சாப்பிட மாட்டாங்க, அதனாலே நாங்கள் நிறைய கருவாடு வேஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி வந்து கருவாடு வந்து சூப்பராக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நண்டுன்னா எனக்கு இந்த நண்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கட்டு நண்டு ஒரு நண்டு இருந்தால் கூட அம்மா வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல் இந்த நண்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தம்பி வந்து நண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கனால. நாங்கள் வந்து சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சோம், பார்த்தா பெரிய பெரிய நண்டு ஃப்ரெண்ட்ஸ், சரியான பெருசு. ஆனால் எனக்கு அது வந்து போட தெரியாது, மாமாவுக்கும் போட தெரியாது. கடைசியில் நாங்கள் 2 பேர் தான் ஒரு வழியாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட சண்டை போட்டு புட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என் கையும் கடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையை மாட்டுச்சுன்னா அவள் தான் கை 2 துண்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வாய் பாருங்கள், கத்தி பிடிச்சிச்சு. இங்கே கட் பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கே வந்து அந்த கத்தி பிடிக்க முடியல அந்த நண்டுக்கு. எல்லாமே வந்து உயிரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா செத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட பிறகு செத்த பிறகு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது ஒரு டேஸ்ட்டு மாதிரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம உயிரோடையே இப்படி நம்ம போட்டோம்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கட்டு நண்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி வந்து இது செகண்ட் டைமாக சாப்பிட்றாங்க. இதோட குழம்பு வந்து சிம்பிளாக வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தேங்காய் வைக்கலாம், கசகசா, சோம்பு எல்லாமே வைக்கலாம். அம்மா வீட்டு சைடில் வந்து இப்படி தான் வைப்பாங்க. இங்கே வந்து நான் வந்து அதெல்லாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது, அதனால் நான் அதெல்லாம் சிம்பிளாக தான் வச்சுட்டேன். சரியான டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எப்படி வைக்கலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்படி தான் வைப்பேன், சிம்பிளாக தான் வைப்பேன். வெங்காயம் தக்காளி போட்டு புளி ஊற்றி குழம்பு மிளகாத்தூள் போட்டு அது மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். நண்டு குழம்பு எப்படி செய்வோம் அதே மாதிரி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு சீரகம்லாம் போட மாட்டேன், இதுக்கு மிளகு சீரகம் போட மாட்டேன். இன்னொரு நண்டுக்கெலாம் மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வைப்பேன். இங்கே பாருங்கள், இப்படி ஓடிச்சு ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக ஓடிச்சு. பாப்பாவே ரொம்ப சிரிச்சிங்க அந்த அதை பார்த்து. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்காத போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து மாமா வந்து நண்டெல்லாம் புட்டு கொடுத்துட்டாங்க. நானும் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டா நண்டு வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன் நான். வெங்காயம் தக்காளி, இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது வதன பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் புளி வைக்கணும், நிறையெல்லாம் புளி வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் புளி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நண்டு வந்து கொஞ்சம் நசுக்கி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட சாரெலாம் வந்து நண்டுக்குள்ளே இறங்கும், இல்லை வந்து சப்புன்னு இருக்கும். நான் வந்து உடச்சி தான் போடுவேன். நண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டால் தான் அதுக்குள்ளே வந்து சதையாக இருக்கிறது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.